Hi friends, நம்ம சேனல்ல வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி மசால் பூரி சாட் செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மசாலா செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். தோரம் பருப்பு 1/4 கப், உருளைக்கிழங்கு 1, பச்சை பட்டாணி 100 கிராம். நான் இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பூண்டு 3 பல், இஞ்சி சிறிதளவு, தேங்காய் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை 2, ஜாதிபத்ரி 1, அன்னாசி பூ 1, லவங்கம் 4, ஏலக்காய் 2, சாட் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல நம்ம பட்டாணிய தனியாவும் தோரம் பருப்பு உருளைக்கிழங்க தனியாவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதுல பாதி பட்டாணி தான் அரைக்க போறோம், மீதி பாதி மசால் பூரி சாட்க்கு யூஸ் பண்ண போறோம். இது ஒரு 2 விசில் வரட்டும். நமக்கு இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த பட்டாணியில இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை மசாலா அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல தோல் சீவிட்டு இதை குட்டியா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தாம இந்த மசாலாவெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நீங்க ரோஸ்ட் பண்ணா போதும். இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண தேங்காய், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இத மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல நம்ம ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளெண்டர்ல நான் வேக வச்சிருக்கிற பட்டாணியில பாதி பட்டாணி மட்டும் இதுல சேர்க்கிறேன். அது கூடவே நம்ம வேக வச்ச தோரம் பருப்பு எல்லாத்தையுமே இதுல சேர்த்துடலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் தனியா தூள், சாட் மசாலா 1 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நான் உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்றேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இது கூடவே ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி பட்டாணி வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சிருந்தோம், அதையும் இது கூட சேர்த்து இதை நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது கூடவே பட்டாணி வேக வச்ச தண்ணியும் சேர்த்து இன்னொரு தடவை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம்.
நம்ம இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இந்த மசாலாவை ஒரு பேன்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நான் ஒரு பேன்ல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் மீதி இருந்த அந்த பாதி பட்டாணியும் இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரணும். நான் இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். அப்போதான் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி சாட் ஐட்டம்லாம் வெளியே போய் தான் சாப்பிடுவோம். பட் நம்ம இதை வீட்டிலே ஈஸியாக அதே டேஸ்ட்லேயே செய்ய முடியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ மசாலா பூரி சாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் பூரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பூரி எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலாவை எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் இங்கே கொஞ்சம் ஓமப்பொடி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் பூரி எடுத்து நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மின்ட் சட்னி டேம்ரின் சட்னிலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நான் அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி இந்த ஓமப்பொடி சேர்க்குறேன். இந்த ஓமப்பொடி ஆப்ஷனல் தான், இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொரி அப்படி இல்லைன்னா ஃப்ரை பண்ண கார்ன் கூட இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பூரி மட்டும்தான் சேர்க்குறேன். நம்மளோட மசாலா பூரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே வெளியே ஸ்டாலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம அபிசூர்யாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.